இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மணிவிழா பொதுக்கூட்டம் ராஜவீதி தேர்நிலை திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு நாம் சரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும். அவ்வாறு எதிர்வினை ஆற்றாததால் தான் எதிர்ப்பு கருத்துக்களையும் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1968ஆம் ஆண்டு சேலத்தில் ஈவே ராமசாமி எதிராக வழக்கு நடந்தபோது இந்துக்கள் அந்த இடத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்களா என்று கோர்ட்டு கேட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கூறியதும் அந்த வழக்கை அவருக்கு சாதகமாக தள்ளுபடி செய்தது. எனவே எதிர்ப்புகள் இருக்க வேண்டும், அப்போதுதான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் என்று கூறினார். 1962இல் பிரிவினைக்கு ஆதரவாக செயல்பட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற சட்டம் கொண்டுவரப்பட்ட பின்னர் தான் திமுகவினர் பிரிவினைவாத கோஷத்தை கைவிட்டனர். இதன் பின்னர் 1969ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கோஷத்தை அண்ணா எழுப்பினார். அமைச்சர் பொன்முடி மீது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேள்வி கேட்டுள்ளார். என் மீது, அண்ணாமலை மீது, அர்ஜுன் சம்பத் மீது வழக்கு போட்ட காவல்துறை பொன்முடி மீது வழக்கு போடவில்லை. காவல்துறையும் தமிழக அரசும் பாரபட்சமாக செயல்படுகிறார்கள், இந்து விரோதிகளாக செயல்படுகிறார்கள். இவ்வாறு அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் அர்ஜுன் சம்பத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அர்ஜுன் சம்பத் மணி விழாவிலே மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம வீரத்துறவி ராமகோபாலந்தி அவர்கள் சொல்லுவார், ஏற்பட்டிருக்கிறது. ராஜா மேல இந்த மாதிரியா இருக்கவங்க மேலாம் கேஸ் போட்டவங்க இந்த காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த வீணன் பொன்முடியின் மீது கேஸ் போடல அப்படின்னு கேட்டிருக்கிறது யாரு? பிஜேபியில கேட்டிருக்கா? இல்ல. இந்து மக்கள் கட்சி கேட்டிருக்கா? இல்ல. நீதிபதி கேட்டிருக்கார் நீதிமன்றத்திலே. ஏன் கஸ்தூரி மீது, ராஜா மீது, அண்ணாமலை மீது அவர் குறிப்பிட்ட வார்த்தைகளை சொன்னேன். ஆகவே தமிழக காவல்துறை, தமிழக அரசு பாரபட்சமாக ஹிந்து விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்பதை மன்றத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் ஒரு முறை 11 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈவேராவை பற்றி பேசும்பொழுது சொன்னேன். நான் ஏன் திருப்பி திருப்பி இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா, நாம் இதற்கு சரியாக எதிர்வினை ஆற்றாத காரணத்தால் இவர்கள் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். We don't react sufficiently. அதன் காரணம் அப்படின்றது. இந்த காரணத்தை கூட நாம சொல்லல. ஒரு நீதிபதி கோர்ட்ல கேட்கிறார். 67, 68ல ஈவே ராமசாமி நாயக்கர் எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பால் எடுத்து ஊர்வலம் நடத்துறார் சேலத்தில். அப்போ இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த சேலம் ராமசாமி அவர்கள் வழக்கு தொடர்கிறார். என்ன வழக்கு? ஈவேரா இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு கேஸ் போடுறார். அப்ப நீதிபதி கோர்ட்ல கேட்கிறார், சேலம் ராமசாமி அவர்கள் தான் பேப்பர்ல வந்த செய்தியை காட்டி, ஆமா இந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுத்தி நிற்கிறது எல்லாரும் இந்துக்கள் தானே அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். நம்ம சேலம் ராமசாமி அவர்கள் ரொம்ப வெள்ளந்தியான ஆளு, என்ன மாதிரி அகடவு கடன் தெரியாது. அதனால அவர் சொல்றாரு, ஆமாங்கிறார். அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணார் தெரியுமா? இந்துக்கள் மனது புண்பட்டிருக்குமானால் இந்த மாதிரி சுற்றி இருந்து கொண்டு இந்துக்கள் வாழாமல் இருந்திருப்பார்களா? அதனால ஈவேரா இந்துக்களின் மன உணர்வை புண்படுத்தலன்னு சொல்லி அந்த பெட்டிஷனையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. எழுதிட்டு கையெழுத்து என்னன்னு போட்டிருக்காரு? ஈவே ராமசாமி நாயக்கர். எல்லாரும் பூச்சாண்டி காட்டுறான், என்னவோ தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிச்சு விட்டோம்னு. ஆனா ஈவே ராமசாமி நாயக்கர் தன் ஜாதியை போட்டு தாயா கையெழுத்து போட்டிருந்தார் 44ல. அப்ப என்ன ஈவேரா சின்ன குழந்தையா? அதுக்கப்புறம் வயசாகி அவர் ஜாதியை ஒழிச்சுட்டாரா? இல்ல.
ஈவேராவுக்கு கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும் பொழுது அவர் எழுதிய கடிதம். அதனால தமிழகத்திலே தேச விரோத தீய சக்திகள் பெருகி இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் இந்து மதத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். காரணம் என்ன? முகமது அலி ஜின்னா கேட்டது என்ன? பாகிஸ்தான். அப்போ தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு திராவிடஸ்தான் வேணும்னு கேட்டது ஈவேரா. இவர்கள் இந்து மதத்தையே டார்கெட் பண்றாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் ஐயன் திருவள்ளுவர். காரணம் இந்த ஹிந்து என்கின்ற சொல் தான் இந்த தேசத்தை இணைத்து இருக்கிறது. அதன் காரணமாக, ஏனென்றால் இவர்கள் பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள், ஆங்கிலேயனின் கைக்கூலிகள். அதனால அவங்க அந்த ஹிந்து என்கின்ற சொல்லுக்கே விரோதமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த சொல் ஹிந்து கலாச்சாரம், பண்பாடு, ஹிந்து நம்பிக்கை இந்த நாட்டை இணைத்து வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவங்க 1000 பேர் இவ்வளவெல்லாம் பேசினாலும் ஏன் இன்னமும் இந்த நாடு ஒரு நாடா இருக்கு? இங்கு தென்பகுதியிலே இருக்கின்ற நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு செல்ல வேண்டும், கங்கையிலே குளிக்க வேண்டும், காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும். இந்த எண்ணம் இருக்கிற வரை இந்த நாட்டை எந்த கும்பனாலையாவது பிரிக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரேன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறானுங்களாம். இந்த என்ன மன்னாரன் கம்பெனி ஆட்சி, என்ன இந்த ஆட்சி சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுதான். திருட்டு கூட்டங்கிறேன். திருட்டு கூட்டம், தேச விரோதிகள் இந்த நாட்டை பிளப்பதற்காக துவங்கிய கூட்டம். அந்த பேச்சை திருப்பி இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். நண்பர்களே, அதே மாதிரியா காசியிலே இருக்கின்ற வடபகுதியிலே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள்